நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்திருக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள், புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிற வீரியமிக்க மனிதன். விழுந்த இடத்தில் இருந்தான் எழுந்தோம். வீழ்வதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கை. என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியிருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை அடுத்த நல்ல வீடுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். போராடினோம், எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சியை ஆரம்பித்து பதவியை கைப்பற்ற அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவையில்லைய பாவார். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம் வாழாது, வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதுதான் வரலாறுகளிலும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர் போட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின் உயிரோடே இறந்தோம். எதற்கு இந்த அதிகாரம்? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கினேன். மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் இருக்கிறவர். புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே காலத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த காலமும் காலமும் எங்களுடையதுதான், இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளை. எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இனம் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, உயர்ந்த கனவு. அரசாட்சியா குடிலை கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழில் இருக்கும் உலகை மூளை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்கள் ஈழை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிடியும் செருவகையும் சேராது எழுவது நாடு வகுத்து தந்தையின் மாற்றம். கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது. எங்கள் திருநாட்டின் எங்கள் நல்ல ஆட்சியே என்றார் எங்கள் புரட்சி பாவம். எங்கள் முன்னோர்கள் நடந்த நல்ல ஆட்சி அறம் சார்ந்த ஆட்சி செய்த மரபர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சி இதே
அன்னை நிலத்தில் நாங்கள் ஏறுவோம். இது எங்களுடைய கனவு அல்ல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இனமுள்ளவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. எண்ணற்ற பெருமக்கள், எங்கள் தாத்தா பூர்வடமை போராடி கையெழுத்தார் தமிழர்கள் போன்ற முன்னவர்களின் கனவு. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் எங்கள் முன்னவர். சின்னச்சாமி, விருகம்பாக்கு அரங்கநாதர், கோடம்பாக்கு சிவலிங்கம், சீமானந்தம் ஒற்றை மகன் என்று எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. பல லட்சக்கணக்கான முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் 100 சீமானுக்கு சமமானவன் என்பதை நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்திருக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள், உயிரே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிற வீரியமிக்க மனிதன். விழுந்த இடத்தில் இருந்தான் எழுந்தோம். வீழ்வதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கை. என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியிருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி மாய்வதற்கு என்பதை 4 தமிழர்கள்